அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா யானை கற்றாழை. இந்த யானை கற்றாழை அப்படின்ற மூலிகை என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் பயன்பட்டுச்சு பழங்காலத்தில் அப்படின்றத இன்றைக்கி நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம். இதனுடைய தனி தேவைகள் அப்படின்னு பார்க்கும்போது இதை கயிறாக யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்தோம்னா கூரை மேய்கிறதுக்கும் கயிறாகவும் இல்லை வைக்கோல் கட்டுறதுக்காகவும் நெல் அறுவடை காலங்களில் கயிறாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கயிறு கிடைக்காத ஒரு காலகட்டங்களில் இதை கயிறாக இந்த தாள்களை கிழித்து வதங்க போட்டு அதை கயிறாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நாம் இதை எப்படி சமைச்சு சாப்பிட்லான்றதை பாருங்கள். இந்த வீடியோவில் காட்டினது மாதிரி எல்லா கற்றாழையிலையும் சமைக்க முடியாது. இந்த மாதிரி குருத்து பகுதி மேலே பூ விடுற பதத்தில் இருக்கும்போது அந்த கற்றாழையை இந்த மாதிரி மேலே கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு சைட்லேயும் இருக்கிற தாள்களை பூரா அரைக்கி எடுத்துட்டு அந்த நடுவில் இருக்கிற சோறு பகுதி மட்டும்தான் நமக்கு தேவை. அது கிழங்கு அப்படின்வாங்க. அந்த பகுதியை மட்டும் எடுத்து ஆமாம் இன்றைக்கி அதை எப்படி சமைக்க போகிறோம் அப்படின்றத சமைச்சு சாப்பிட போகிறோம். இதை சமைச்சு சாப்பிட்லாமாண்டா ஆமாம் சாப்பிட்லாம். ஒரு காலகட்டங்களில் உணவு பஞ்சம் ஏற்பட்ட காலகட்டங்களில் இந்த கத்தாழங்கிழங்கு தான் எத்தனையோ மனிதர்களுடைய உயிரை காப்பாற்றுச்சு அப்படின்றது தான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அப்போ நான் கேட்டேன், உணவு பஞ்சம் ஏற்பட்ட போது நீங்கள் எதை சாப்பிட்டீங்க, எதை உணவாக எடுத்துக்கிட்டீங்கன்ற போது அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க. அதை நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நேரடியாக ஒரு ஆளை வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து வீடியோ எடுத்து இது கிழங்கு சுற்றிக்கு வெட்டிக்கிறணும். வெட்டிட்டு அந்த தாள்களை அரைக்கிடுங்க. அரைக்கி எடுத்துட்டு நடுவு பகுதியில் நம்ம வீடியோ எடுக்கணுன்றதுக்காக சுற்றி கட் பண்ணி எடுக்கிறோம். அப்படி இல்லைன்னா நடுவில் இருக்கிற அந்த சோறு பகுதியை மட்டும் கம்பி மாதிரி கொஞ்சம் கூர்மையான ஆயுதங்களை வச்சு குத்தி எடுத்து அதை மட்டும்தான் நம்ம சமையல் பண்ணணும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெட்டி வச்சுருக்க அந்த கிழங்கை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த பீஸை புளி வெல்லம் ரெண்டும் சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு போட்டு வேக வச்சு அதை சாப்பிடுவாங்க. இது உணவாக பயன்படுத்தினாங்க. இது போக இந்த கத்தாழங்கிழங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், இந்த கத்தாழங்கிழங்க ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. பிற உணவுகள் கெட்டு போகும். ஆனால் கத்தாழங்கிழங்க பொறுத்தளவுக்கு ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டவங்க. நம்ம இன்றைக்கி தான் ரெடி பண்ணுறோம். அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டும் பண்ணி பார்த்து வீடியோவில் பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. டேஸ்ட் அவ்வளோ மோசமாக இல்லை, நல்லா தான் இருக்குது. சாப்பிட்றது மாதிரி தான் இருக்குது. இப்படி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா நடுவில் இருக்கிற குருத்து தான் நமக்கு தேவை, சோற்று பகுதி தான் நமக்கு தேவை. கட் பண்ணி லைட்டாக ஒடிச்சிங்கனாவே இப்படி துண்டாக உடஞ்சி வந்துடும். இந்த மாதிரி ஒடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த யானை கற்றாழை மருத்துவத்தில் பார்த்தா அப்படின்னா, இதை சாப்பிட்றதுனால என்ன பலன்னா, கிட்னி தொடர்பான நோய்கள் நமக்கு சரியாகும். சிறுநீரகத்தில் எரிச்சலோ கடுப்போ இருக்காது. மற்றபடி பார்த்தா அப்படின்னா சிலருக்கு மலம் கட்டிக்கிறோம். சரியாக மலச்சிக்கல் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா நல்லா லூஸ் மோஷன் ஆகும். அந்த அளவுக்கு மலம் இலக்கியாக பயன்படும். இதனுடைய தனி சிறப்புன்னு பார்க்கும்போது கிட்னியை நல்லா பாதுகாக்கக்கூடிய ஒரு மூலிகை. இந்த மாதிரியான இயற்கை சார்ந்த உணவுகளை எடுத்துக்கிட்டதுனால தான் அந்த காலத்தில் 100 வயசு வரையாக நம் முன்னோர்கள் வாழ்ந்துருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிழங்கை எடுத்துக்கிட்டதை 2ஆக கட் பண்ணிக்கிறோம். லைட்டாக கட் பண்ணாத அப்படியே தெரிக்கும். அந்த அளவுக்கு அந்த கிழங்கு சாஃப்டாக இருக்கும். எப்படி தெரிக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தெரிச்சதை சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கிறணும். ஃபுல்லாக அரைக்கி எடுத்துக்கிறணும். முதையே அரைக்கி சைடில் நடுப்பகுதி தான் நமக்கு தேவை, மற்ற கழிவுகள்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா தான் நடுவில் இருக்கிற சாஃப்டாக இருக்கிற பகுதி தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். மேற்கொண்டு இதனுடைய தனி சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கயிறுக்கு மட்டும் பயன்படுத்தலை, மருத்துவத்திலையும் பயன்படுத்தியிருக்காங்க. மருத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது வெட்டுக்காயம், புண்கள் இதுகளுக்கு போட்டால் சீக்கிரம் காயம் ஆறி இருந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு சில மருத்துவத்தன்மையும் இந்த கற்றாழைக்கு இருந்திருக்கு. கற்றாழை
வேலியாக பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது ஆடு மாடுகள் இது வந்து ஒரு காட்டினுடைய வேலியாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. வேலிக்காகவும் அதை கயிறுக்காகவும் பயன்படுத்தினாங்க. கத்தாழை ஒரு காலத்தில் உயிரவே காப்பாற்றுச்சுன்னா அந்த கத்தாழைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கத்தாழையில் சிறப்பு இருக்குது. கிட்னியை வந்து ரொம்ப பாதுகாத்து வைக்கக்கூடியதுனால இப்போவும் நாம் வந்து சாப்பிட்றதுனால மருத்துவத்தன்மை நம்ம உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இது போல் சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான உணவு இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்கன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து இது போல் இயற்கை சார்ந்த அரிதான மூலிகைகளை சாப்பிட்றது, உணவுகள், மரவள்ளி, மலங்கிழங்கு இது போன்ற வீடியோக்கள்லாம் அடுத்தடுத்து நான் போடலான் இருக்கேன். உங்களுடைய கமெண்ட்லாம் பொறுத்து தான் அடுத்தடுத்து நான் வீடியோ பண்ணுறது இருக்குது. இது சார்ந்த வீடியோ பண்ணணுன்ட்டு தெரியல, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ரெடி பண்ணி போடுறேன். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா புளி வெள்ளத்தை உப்பு 3 போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் ஒரு 4 பீஸ் எடுத்து நான் சாப்பிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஒரு வட்டை அளவு வந்துருச்சு அந்த கிழங்கு, நம்ம கட் பண்ண கிழங்கு. வட்டையெல்லாம் நைட்டு வேக வச்சு 1 வாரம் வச்சு சாப்பிட்லான்னு சொன்னாங்க. சரின்ட்டு நானும் 1 வாரம் வரையும் இது கெட்டு போகாமல் இருக்குதான்னு பார்க்கலான்னு வச்சுருக்கேன்.